இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. என்னுடைய நட்பு வட்டத்தில் ஒருவர் என்னை பார்த்து கேட்டார், நடிகர் ரோபோ சங்கர் இறந்தாரே, இதை பற்றி தங்கள் கருத்து ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவர் இறந்துட்டார் அப்படின்னு. அவர் அதிர்ச்சியானார். என்ன சார் இறந்துட்டார் ஒருத்தர், அது இப்படி சொல்கிறீங்களேன்னாரு. அப்போ சொன்னேன், மரணம் எவனால் கொண்டாடப்படுகிறதோ அதுதான் அற்புதமான கொண்டாட்டம். எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே வீடு ஆனந்தத்தை துள்ளாடுதோ, அதே போல ஒரு வீட்டில் மரணம் நடந்தால் அதுவும் ஒரு கொண்டாட்ட திருவிழாவாக கொண்டாடப்பட வேண்டும். சார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனிதனுடைய ஆயுள் 70, 80, 90 இருப்பது வரவேற்கத்தக்கதா இன்றைய சூழலில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடம்பு ஒரு தடவை நீங்கள் போர் அடித்தா ஜிஹெச், ராமச்சந்திரா மருத்துவமனை, ஓமந்தூர் மருத்துவமனை, இப்படி உங்கள் ஊர் பகுதியில் இருக்கிற அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைக்கு மனசு சரியில்லைன்னா போய் பாருங்கள். நீங்கள்லாம் புலம்பவே மாட்டீங்க லைஃப்பை பற்றி. அப்பா நான் தப்பிச்சேன்டா அப்படிம்பீங்க. நோயற்ற வாழ்வே உரையற்ற செல்வம். சும்மாவா சொல்லிச்சு பழமொழி? அந்த காலத்து பழமொழிகளை ஃபாலோ பண்ணாலே போதுங்க லைஃப். ஒரு மனிதனுடைய ஆயுள் 45லேருந்து 50க்கு குறைஞ்சிட்டே வரணும். அவ்வளோதான் வாழணும் இந்த பிரபஞ்சத்தில். டென்ட்டு போட்டுக்கிட்டு 70, 80, 90, 100 இதெல்லாம் பண்ணவே கூடாது. உனக்கும் கஷ்டம், அடுத்தவனுக்கும் கஷ்டம். இயல்பும் யதார்த்தமும் உணவு, மாசு, சுற்றுப்புற சூழல் எதுவும் ஆரோக்கியமாக இல்லை. மனிதர்களே ஆரோக்கியமாக இல்லை. மனிதர்களே அழுக்காக இருக்கான், அருவருப்பாக இருக்கான். எவனால் ஓட முடிகிறதோ, எவனால் வலிமையோடு இந்த பிரபஞ்சத்தோடு சண்டையிட முடிகிறதோ அவன் மட்டும் தட்டி பறிக்கிறான் அடுத்தவனுடைய வாய்ப்பையும் தன் வயிற்றுக்கான பிழைப்பையும். எவனுக்கெல்லாம் அந்த சாமர்த்தியமும் திறனும் இல்லாததால் தவிக்கிறான், வாழ்க்கையோடு ஜோன் செய்ய முடியாமல். இந்த சினிமாவில் என்னால் 17 ஆண்டுகள் படம் பண்ண முடியல. அப்போ என்ன, ஏதோ ஒரு திறன் இல்லை. கதையை வச்சுக்கிட்டு நாக்கா வலிக்கிறது. கதையை தாண்டி பொய்யா சொல்லியா அது என்னவோ ஒரு டேலண்ட் இல்லை. வருஷத்து 250 மொக்கப்படம் எப்படி எடுக்கிறானுங்க நாட்டில். அப்போது என்னிடம் இல்லாத ஏதோ ஒரு அசாத்திய திறன் கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். என்னால் முடியலை. அதையும் தாண்டி தலைப்புக்கு வரேன். வாழ்ந்து என்ன இருக்குது? வாழ்ந்தாச்சே. வாழ்ந்து முடிந்தவன் இறக்க வேண்டும்.